ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்டி ட்ராமாஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிலாங் டு த வேர்ல்டோட 6th பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. போன பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனிக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் லூஷியோ லவ் பண்ணுறதை நிறுத்தக்கூடாது அந்த மாதிரி கான்வர்சேஷன் பிறகு ஹீரோ கூடயும் ஹீரோனிக்குள்ளேயும் போயிட்டுருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா போன பார்ட்டோட வீடியோ முடியுது. இப்போ வாங்க 6th பார்ட்டோட கதைக்குள்ளே போகலாம். ஸோ ஓப்பனிங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனியோட தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு கூப்பிட்டு போய் பாடுறா இதானே காலேஜ் அந்த மாதிரிலாம் சுற்றி காட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனான்றாருன்னா பரவாயில்லையே உங்கள் காலேஜ் வந்து பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே நம்ம ஹீரோனாங்க ஆமாம் பகலில் தான் நாங்கள் இந்த காலேஜ் நல்லாயிருக்கும், ஆனால் நைட் டைமில் 10 மணிக்கு மேலே யாரும் வெளியில் வரக்கூடாது தெரியுமா, இங்கே வந்து ஒயிட் கேர்ள்ன்ற ஒரு பேய் சுற்றிட்டு இருக்கான், அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி இது கிணத்துல ஊண்டி இறந்துடுச்சான், அவங்க வந்து தனியாக இருக்க பொண்ணெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடுமா, பசங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுமா அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு கிட்ட போய் லைட்டாக கத்தி பார்க்குறாரு. உடனே ஹீரோனி பயங்கரமாக பயந்துடுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து ஏன்டா கத்துனுன்னும் போது நம்ம ஹீரோமா நான் சும்மா தான் கத்துனேன், அதுக்கே நீங்கள் ஏமா இப்படி பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படின்னு நம்ம ஹீரோவை திட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. ஏன்னா அங்கே ஒரு போர்டு மாதிரி இருக்குது, அதை போய் உடனே ஃபோட்டோ எடுக்கிறாரு. நம்ம ஹீரோனி என்னது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு இந்த மாதிரிமா பக்கத்தில் வந்து என்னென்னா ஸ்பேஸை பற்றின ஒரு ப்ரோக்ராம் நடக்க போதான், அதில் வந்து யார் வேணாலும் கலந்துக்கலாம், அவங்களுக்கு வந்து ஸ்பேஸை பற்றி இருக்கிற நாலேஜ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் அதை போய் அதில் ஷேர் பண்ணிக்க போகிறேம்மா, என்னோடய நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னும் போது உடனே நம்ம ஹீரோனி யோசிக்கிறாங்க யாரா நீயும் சரி லூஷியும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, நீ சொல்லும் போது நம்பலாம் ஆனால் இப்போது நம்புறேன்டா நீயும் லூஷியும் வந்து அப்பா பிள்ளை தான் அப்படின்றத அப்படின்னு நம்ம ஹீரோனி போட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோனி என்னன்றாங்க ஒரு வேளை லூஷியோ ரோபோட்டாக இருந்தாண்டா பண்ணுறது, அவன் வந்து எப்படி சொல்கிறது லவ்வே எதுவுமே பண்ணவே மாட்டான், யாரையுமே கண்டுக்கவே மாட்டான், அவன் ஒரு வேளை ரோபோட்டாக இருந்தால் நீ அவனை நல்லா ப்ரோக்ராம் பண்ணுவல, ஏன்னா அவனுக்கு தான் நிறைய சயின்ஸு டெக்னாலஜிலாம் பற்றி தெரியும்ல, அவனை ப்ரோக்ராம் பண்ணி என்ன லவ் பண்ணுற மாதிரி பண்ணுறா அப்படின்னு நம்மளாம் கலாய்க்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ பதிலுக்கு என்னன்றான்னா ஆமாம்மா சரி நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தரத்தரன்னு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கனவு மாதிரி வருது. அவங்க கனவுல என்ன லூஷியும் நம்ம ஹீரோனையும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது நம்ம லூஷியோ என்ன பண்ணுறாருன்னா கடலுக்குள்ளே அவர் பாட்டுன்னு போயிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோனியை பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க. கத்தி கனவுலேருந்து ஏஞ்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டோமா என்னமாச்சு அப்படின்னு ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா கேட்குறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க மேரா லூஷியோ நான் வந்து கடலுக்குள்ளே போகிறான்டா, எனக்கு இதை பார்த்தா பயமாக இருக்குடா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ நன்றாருன்னா அம்மா கனவுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா கனவுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குடா, நீ வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்ததுனால உனக்கு எல்லாமே தெரியணுன்ற அவசியம் இல்லைடா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு கிணத்துல வந்து இறந்ததை பற்றி பேசுகிறேன், அதுக்கு உடனே இந்த மாதிரி கனவு வருதுன்னா எதுவும் தப்பாக இருக்குடா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்னென்னோ சொல்லி சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோனி அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிற மாதிரி இல்லை. உடனே நம்ம லூஷியோக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அவர் ஃபோனும் அட்டன் பண்ணல, கட் பண்ணி விட்றாரு. அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா சொல்கிறாரு அம்மா யாராக இருந்தாலும் இப்போ ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்கம்மா, மணி வந்து பாருங்கம்மா 3 மணி ஆகுதும்மா, 3 மணிக்கு யாருமா ஃபோன் எடுப்பா அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சரி இந்த விஷயத்த விடுதா, இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நீ தான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கால, நாங்கள் 2 பேருக்கும் இதுதான் ஃபஸ்ட் லவ் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஏதாவது லவ் பண்ணியிருக்கோமாடா, நாங்கள் யாராவது யாரையாவது லவ் பண்ணியிருக்கோமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோன்றாருன்னா இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுமா, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளில் காம்படிஷன் வரும் லவ்வில் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோனி பயந்துடுறாங்க யாரா அப்படின்றாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்கன்னா லூஷியோ பக்கத்தில் எந்த பொண்ணு வந்தாலுமே அவங்க வந்து சேர்க்க மாட்டுறாங்க. நம்ம ஹீரோனி கிட்டே போயிட்டே இருக்காங்க, பேச விட மாட்டாங்க எந்த பொண்ணுமே. இதை பார்த்தோன்னா நம்ம லூஷியோக்கு லைட்டாக டவுட் வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டிடெக்டிவ் மாதிரி அவங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க யாராக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே கரெக்டாக நம்ம ஜின் வராங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ஸோ இவளா அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் தான் வந்து லூஷியோட ஸ்கூல் மேட்டுன்னு நினச்சேன், ஸ்கூல் மேட்டுன்றதால எனக்கு காலேஜில் அவங்ககிட்ட ஈஸியாக பேச முடியும் பழக முடியும், வேறு யாராலையும் பேச முடியாதுலாம் பார்த்தேன், ஆனால் அங்கே ஒரு ஜின்னுன்னு ஒரு பொண்ணு இருக்காடா, அவளை வந்து அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியுமா சொந்தக்காரனா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுன்னு டிவி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனி கத்துறாங்க ஏன்டா அவன் வந்து சின்ன வயசு ஃப்ரெண்டுன்றா, நான் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான்டா, என்னோட அவனை பற்றி அவளுக்கு நல்லா தெரியும்டா, எனக்கு லவ்வில் பெரிய காம்படிஷன் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏன்டா கண்டுக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி பார்த்து தான் கத்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நன்றாருன்னா அங்கே பாருமா டிவியில் எவ்வளோ அழகான ப்ரோக்ராம் போகுது பாருங்கம்மா, அதில் பாருங்கம்மா ஒரு எதிரியை தோக்கடிக்க முடியலன்னா 2 எதிரியும் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்கம்மா, நீங்கள் அந்த மாதிரி உங்கள் எதிரியோட ஒன்றா சேர்ற மாதிரி சேர்ந்து கூட வந்து கூலி படிக்கிறோமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணி அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன், அந்த இடத்துக்கு தான் வராது. இந்த கான்வர்சேஷனில் அவரும் கலந்துக்கிறாரு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்காங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுகிறார், நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாரு. ப்ரொஃபஸரே கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாரு, நடத்துகிற ப்ரொஃபஸரே. அவர் பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. அந்த கான்வர்சேஷனும் முடியுது, மீட்டிங்கும் முடியுது. அந்த மீட்டிங் முடியும் போது எல்லாரும் போகிறாங்க. ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோவை மட்டும் கூப்பிட்டு, தம்பி உனக்கு நிறைய ஸ்பேஸை பற்றியும் டைமை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சிருக்குப்பா. நீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் வந்து நீ வந்து லேபுக்கு வாப்பா, நீ வந்து எப்போ வேணாலும் எங்கள் லேபுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் லேபில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சொல்லி தரலாம்ப்பா, உனக்கு நிறைய தெரிஞ்சுக்குப்பா, நீ அதை சொல்லித்தாப்பா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து சும்மா தானே வீட்டில் இருக்கார், நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் காட்டுறாங்க. அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜின் கிட்ட போய் நம்ம ஹீரோனி பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க எங்கே போனாலும் பின்னாடியே வராங்க, அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஜின்னு வந்து திருப்பி பேசவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா ஜின்னு வந்து லேபுக்கு போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி போய் பேசலான்னும் போது நம்ம ஜின்னு திரும்பி என்னன்றாங்களா, இந்த மாதிரி உனக்கு லூசியோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அவனுக்கு வந்து நான் லவ் பண்ணுற பொண்ணு பயந்து தானே நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் போகிற எல்லா இடத்துக்கும் உன்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க லேபுக்குள்ளே போயிடுறாங்க. நம்ம ஹீரோனையும் பின்னாடி லேபுக்குள்ளே வந்தால் ப்ரொஃபஸர் என்னன்றான்னா, இந்த மாதிரி யாருமா நீ, உங்ககிட்ட வந்து உங்களுக்குலாம் இங்கே அலோடு இல்லைம்மா, இங்கே வேறு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அலோடு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை வெளில அனுப்பிச்சி விட்டுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மொபைல் எடுத்து நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட் மாதிரி அனுப்பிச்சுடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு உங்கள் உதவி தேவையில்ல, எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சி விட்றாங்க. அதே வந்து அவங்களுக்கு திருப்பி கேட்குது. என்னடா நம்ம வாய்ஸ் நம்மளுக்கு கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஷீஷாங்க வந்து நிற்கிறாரு. என்னடா நீங்களாடா பண்ணுறேன்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டேம்மா, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு. இவன் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே சீனியர், இவனுக்கு சயின்ஸை பற்றி நிறைய தெரியும், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இவனை வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பார்ல. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஸர் வந்து இந்த மாதிரிப்பா என் லேபுக்கு வாப்பா, அங்கே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குதுப்பா, அங்கே வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. அந்த இடம் தான் இது. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனிக்கு இதுக்கு பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுது. லூஷியோவும் ஜின்னும் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ நடுவில்லாம் போய் தடுத்து விட்றாரு. நம்ம லூஷியோ கிட்டே போயிட்டு நம்ம ஹீரோ பேசுகிறாரு, இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேச. நம்ம லூஷியோ ஆமாம் நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸை பற்றி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோனிக்கிட்ட அடுத்த சீனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனிக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷீஷா வந்து அம்மா இன்றைக்கி வந்து நான் 30 தடவை பேச விடாமல் அவங்கள பார்த்தேன், 2 தடவை அவங்க வந்து கிட்ட வந்தாங்க, அதை தடுத்து விட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. நம்ம ஹீரோனியும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அம்மா இந்த மாதிரி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் லேபில் இருக்க மொத்த பசங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு டின்னர் பார்ட்டி மாதிரி பண்ணுறாங்க, அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச யாரை வேணாலும் இன்வைட் பண்ணிட்டு போகலாம், நீங்கள் வாமா, அப்போ தான் உங்களால் லூஷியோ கிட்டே பேச முடியும் அப்படின்னும் போது, அச்சிச்சோ நான் வந்து டெஞ்சுலின் கிட்டே வந்து டின்னருக்கு வரேன் இருக்கனே என்ன பண்ணுறது அப்படின்னும் போது, உடனே நம்ம ஹீரோ நன்றாரு, நீங்கள் டெஞ்சுலினை கூப்பிட்டு வாங்க அப்படின்னும் போது சூப்பர் ஐடியாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. உடனே நம்ம டெஞ்சிலின், நம்மளோட ஷீஷா, அப்புறம் நம்ம கியூஐ 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் அதாவது அந்த டின்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேம் மாதிரி போகுது. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம கையில் இருக்க 5 விரலையும் மடக்கிட்டே போவாங்களாம். அப்போ வந்து யார் வந்து 5 விரலையும் மடக்கிறாங்களோ அவங்களோட சீக்ரெட் வந்து ரிவீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேமோட டாஸ்க்கு. நம்ம ஹீரோனி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க சுற்றி இருக்க எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. டெஞ்சுலினி எல்லாருமே வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனி வந்து அந்த கேமில் தோத்துடுறாங்க. உடனே என்னன்றாங்கன்னா, நீ வந்து தோத்துட்ட, உன்னோட சீக்ரெட் ஏதாவது சொல்லு அப்படின்னும் போது அவங்க என்னன்றாங்கன்னா, இவன் தான் என் பையன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா அப்படின்றாங்க. இவங்க யாரும் நம்ப மாட்டாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. அங்கே இருக்க யாரும் அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க. சரி வேறு ஏதாவது உண்மையான சீக்ரெட் சொல்லணும். உடனே நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்கன்னா, குடிச்சிருக்க போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நான் லூஷியோ லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம லூஷியோ வந்து பார்த்திங்கன்னா, என்னம்மா என் மானத்தை ஆமாம் வாங்குற அப்படின்ற மாதிரி ஆகிடுறாரு. ஆஹா நீ லூஷியோ லவ் பண்ணுறது தான் இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு, நீ வந்து உன்னோட சீக்ரெட் அதை சொல்ல மாட்டேற, அதனால நான் உனக்கு டாஸ்க் என்னன்னா, நீ வந்து இங்கே இருக்க அந்த ஒயின் பாட்டில் குடி, அங்கே இருக்க ஊற்றி இருக்க ஒயின் கிளாஸை குடி அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை நான் குடிக்கலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணும் போது நம்ம ஹீரோயின் என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஷீஷா வந்து பார்த்திங்கன்னா எடுத்து குடிடான்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஷீஷா வந்து என்னன்னா, ஐயோ என்னாலாம் முடியாதுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. உடனே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கை வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா லூஷியோ. அவர் நான் பண்ணுறேன், நம்ம கியூவை குடிக்க வேணாம் அப்படின்றதுனால அவர் எடுத்து குடிச்சார், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இது ஹீரோனி பார்த்துட்டு நம்மளுக்கு மேலே அவனுக்கு லைட்டாக ஏதாவது க்ரஷ் ஆச்சு இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனிக்கு லைட்டாக டவுட் வருது. அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியோ கிட்டே இந்த மாதிரி என்னை வந்து ட்ராப் பண்ணுறேன் நீ அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னன்றாங்கன்னா, ஆமாம் அவள் தனியாக தான் போகிறா, அவளை நீ ட்ராப் பண்ணு, காரில் வேறு இடம் இல்லை
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா, அப்புறம் நமக்கு ஹீரோனி கியூஐ, டெஞ்சில் இவங்க 3 பேர் தனியாக பேசிட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க, இந்த மாதிரிடா நான் முன்னாடி பயந்துட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஜின்னு வந்து போட்டியாக வருவாளான்ட்டு, ஆனால் இப்போ எனக்கு அது பயமே இல்லை, இன்னைக்கு லூஷியா பண்ண விஷயத்த பார்த்தியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் சொல்லி அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஸோ அடுத்த சீனே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வந்து நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா வந்து ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி சென்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரிம்மா லூஷியோக்கு வந்து இன்றைக்கி நைட் டியூட்டி லேபில் போட்டிருக்காங்க, அவர் தனியாக தான் இருப்பார்னா உடனே நம்ம ஹீரோனி வந்து நம்ம லூஷியோ பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்படியே போகும்போது நம்ம லூஷியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தூங்கியிருக்காரு. நம்ம ஹீரோனி வந்து நம்ம லூஷியோ எழுதியிருக்க இதெல்லாம் பார்க்குறாங்க, பேப்பர்ஸ்லாம். இவனுக்கு எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எவ்வளோ படிக்கிறான் அப்படின்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம லூஷியோ முகத்தை போய் கிட்ட பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம லூஷியோ வந்து தூக்கத்துலேருந்து கரெக்டாக எழுந்திரிச்சிக்கிறாரு. தெரியாமல் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம லூஷியோக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சவந்துடுது. அப்படியே வந்து அவருக்கு ஒரு மாதிரி வெக்கமாகிடுது. நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆகி அங்கேருந்து டக்குன்னு போயிடுறாங்க. ஒரு ரூமுக்கு வந்துடுறாங்க. அவங்க ரூமுக்கு வந்து அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா நடந்தது இப்போ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறது எல்லாமே உங்களுக்கு தப்பாக கேட்குது. எல்லாமே ஃபஸ்ட்டு கிஸ்ன்ற மாதிரி கேட்குது. அவங்க ஒரு மாதிரி ஏறாங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள் எல்லாம் அப்படின்னும் போது அவங்க கேட்குறாங்க, நாங்களாம் கரெக்டாக பேசுகிறோம், உனக்கு ஏன் எல்லாம் தப்பாக கேட்குது அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன ஆச்சு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நீ என்ன பண்ணிட்டு வந்த, யாரை பார்த்துருந்த மாதிரி அவங்க ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக போய் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்கூலில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பார். இந்த மாதிரி நம்ம கியூஏ ஏதாவது தப்பாக நினச்சிருப்பாளா நம்மளை பற்றி, அவள் ஏதாவது தப்பாக நம்மளை யோசிச்சிருப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம கியூஐ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பற்றி இப்போ எதுவுமே பார்க்கவே வேணாம், பேசவே வேணான்ற மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க போல இருக்குது. ஏன்னா நேரத்தில் நடந்த சம்பவம் அப்படி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து பார்க்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, தள்ளி போகிறாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து உட்காந்துட்ருக்காரு. அந்த டெஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. இருந்தாலுமே ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்கில் போய் கீழே போய் உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாவும் நம்ம லூஷியோ செகண்ட் ஹீரோவும் 2 பேரும் ஒன்றா பயங்கரமாக படிக்கிறாங்க. சயின்ஸ் ப்ராஜெக்ட் பற்றி ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் வராங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்குறாரு, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா வந்து என்னன்றாங்கன்னா அவங்க 2 பேர்கிட்டே கேட்குறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி லஞ்சுக்கு போகலாமா, நீங்கள் 2 பேரும் வரீங்களா அப்படின்னும் போது 2 பேரும் அட்டன் டைமில் இல்லை வர முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிடுறாரு. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம கியூஐ என்னன்றாங்கன்னா அவன் எனக்கும் வந்து வேலை இருக்குதான், எனக்கு வர முடியாது அப்படின்னும் போது அப்போ நம்ம ஹீரோக்கு புரியுது நம்ம ஃபஸ்ட் ஹீரோக்கு ஏதோ இங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்க கிட்ட போய் கேட்குறாரு கியூஐ கிட்ட, என்னாச்சு உங்களுக்குமா, என்னம்மா ஆச்சு, உங்களுக்குள்ளே ஏதாவது நடந்ததா, ஏன் நீங்கள் இப்படி மறைக்கிறீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு அவங்க தனியாக போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. மறுநாள் தான் பார்த்திங்கன்னா ஒரு லேபில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹீரோ வராரு லூஷியோ. அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீஷா போய்ட்டு என்னன்றாருனா, இந்த மாதிரி வந்து இன்றைக்கி நீ வந்து நம்ம கியூஐ கிட்ட போய் இந்த கார்டை மட்டும் கொடுக்குறியா, இந்த கார்டு இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோ வந்து யோசிக்கிறாரு, இந்த மாதிரி நான் இந்த கார்டை எனக்கு கொடுக்கணுமா அப்படின்ட்டு. நம்ம ஷீஷா என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்றைக்கி இந்த கார்டு கொடுக்கலாம், அப்புறம் அவர் ரொம்ப கஷ்டப்படுவா, எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் இந்த மாதிரி லேபில் வேறு வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அங்கே ஒரு பையன் இருக்கான், அவனான்றானா இன்றைக்கி ஆமாம் அவங்க அந்த பில்டிங்கில் வந்து பவர்லாம் கட் ஆகுமா, இன்றைக்கி வந்து நிறைய பவர் கட்லாம் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க, அதனால் கரண்ட் இருக்குமானது கூட தெரியல, அந்த பொண்ணு ரொம்ப பயப்படும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே நம்ம லூஷியோ என்ன பண்ணுறாங்கன்னா சரின்ட்டு அந்த கார்டை வாங்கிக்கிறாரு. நம்ம ஹீரோனிக்கிட்ட வந்து நம்ம ஷீஷா என்னன்னு சொல்லி வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிம்மா நீங்கள் நைட்டு வந்து என்கிட்ட கார்டை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி லூஷியோட்ட ஒன்று சொல்லி வச்சுருக்காரு. கியூஐ கிட்ட ஒன்று மாற்றி சொல்லி வச்சுருக்காரு போல இருக்குது. நம்ம கியூஐ வந்து புலம்பிக்கிட்டே வராங்க, இந்த மாதிரி பையனை நம்பவே கூடாது, ஆம்பளை பசங்களே நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே படிக்கல மேலே போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்னென்னா நம்ம ஹீரோ அவர் வந்து நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிற போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோனி போயிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பவர்லாம் கட் ஆகுது, அப்படி பிளிங்காக லைட்டாக இதை பார்த்து நம்ம ஹீரோனி பயங்கரமாக பயப்படுறாங்க. அச்சோ இது அந்த பேய் தான் ஓடுறாங்க. ஓடி ஒரு லேபுக்குள்ளே போகிறாங்க. அங்கே என்னென்னா கரண்ட்டு கரெக்டாக கட் ஆகுது. பக்கத்தில் ஒரு ஸ்கெலிட்டன் இருக்குது, அது பேய் நினச்சி பயங்கரமாக பயப்படுறாங்க. வெள்ளை பேய் என்ன ஒன்றும் பண்ணாத, ஐயோ ஒயிட் அக்கா என்ன எதுவும் பண்ணாதக்கா அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியோ வராங்க. கரெக்டாக வந்து பேயெலாம் இல்லை, கரண்ட்டு கட் ஆச்சு, அதுவும் பக்கத்தில் இப்போ ஸ்கெலிட்டன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சு தர்றாரு. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னோ, ஓ ஸ்கெலிட்டன் தானா அப்படின்றாங்க.
அடுத்த சீன் என்னன்னா, நம்ம லூசியோ என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம லூசியோ என்னன்றாருன்னா, உனக்கு தான் கால் அடிப்படல, நீ நடந்து வாயாடிட்டும் போது, டேய் நீ வந்து ஏன்டா நீ வேற பேய் பயத்தில் எனக்கு நடக்க வரலடா, கால்லாம் உதிருதுடா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை எவ்வளோ சீக்கிரமாக சொல்லி முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன். எவ்வளோ உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ புரிய வச்சுருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.